பட்ஜெட் தான் எல்லாம் இல்லை. பட்ஜெட் நீங்கள் பார்த்தே இல்லை. அதாவது ஒரே ஒரு நான் அதிகமாக சொல்ல விரும்பலை. ஊரக வளர்ச்சித்துறையில் மட்டும் சொல்கிறேன். லட்சம் கோடிக்கு மேலே இருந்தது கழுத தெரிஞ்சு கட்டருமான கதையாக இருக்குது. பிஜேபி ஆட்சியில் 1,00,000 கோடிக்கு மேலே இருந்த அந்த நிதி ஒதுக்கீடு கடந்த ஆண்டு 86,000 கோடின்னு அறிவித்தாங்க. அதில் முன்னாடி போன ஆண்டு நடந்த பணிகளுக்காக கிட்டத்தட்ட 10,000 கோடிக்கு மேலே அதில் குறைச்சிட்டாங்க. இந்த 86,000ங்கிறது கிட்டத்தட்ட 76,000 70 தான் இருக்கும். பேக்லாக் முன்னாடி ஒதுக்கின வேலை நடந்ததை கழிச்சுக்கிட்டு கொடுத்தாங்க இந்த ஆண்டுக்கு. இப்போ அறிவிச்சிருக்காங்க. அப்போ போன முந்தின ஆண்டை கழித்ததையும் இந்த ஆண்டு கழிகிறதையும் பார்த்தா நிதி குறையும். ஊரக வளர்ச்சித்துறையில் மத்திய பாஜக அரசு தமிழ்நாட்டிற்கு எந்த அறிவிப்பும் செய்யவில்லை. நீங்களே பார்த்து பத்திரிக்கையில் ஏதாவது ஒரு அறிவிப்பு இருக்கா? தமிழ்நாடு உலகமே திரும்பி பார்க்கக்கூடிய அளவிற்கு தமிழக முதல்வர் தளபதி அவர்கள் ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். அந்த அளவிற்கு திட்டங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. மற்ற மாநிலங்கள்லாம் தமிழகத்தை வந்து பார்த்துத்தான் ஒரு காரியத்தை செய்ய வேண்டும் என்கிற நிலை இன்றைக்கு இந்தியாவில் இருக்கிறது. ஆக ஒரு தலைசிறந்த மாநிலமாக, தலைசிறந்த முதல்வராக, மிகச் சிறப்பாக ஆட்சி செய்து கொண்டிருக்கின்ற முதல் நிலையில் இருக்கக்கூடிய முதல் மாநிலமாக இருக்கக்கூடிய தமிழகத்திற்கு மத்திய அரசு எந்த திட்டத்திற்கும் குறிப்பாக நிதி ஒதுக்கவில்லை. ஒன்று ரயில்வே திட்டம், மற்ற ஏனைய திட்டங்கள் எத்தனையோ திட்டங்கள் கேட்டிருக்காங்க. மெட்ரோ கேட்டிருக்காங்க, கோயம்புத்தூர் கேட்டிருக்காங்க, மதுரை கேட்டிருக்காங்க. எங்கே ஒதுக்கியிருக்காங்க? எதுவுமே ஒதுக்கலை. ஆக மத்திய அரசு தமிழக அரசை நிதி ஒதுக்கீட்டில் பாராபட்சம் பார்த்து தமிழகம் உயர்ந்த நிலைக்கு வரக்கூடாது என்ற அவர்கள் இருக்கக்கூடிய உள்ளம் குறுகி இருக்கிறது. மத்திய பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆட்சியில் தமிழ்நாட்டிற்கு நிதி ஒதுக்கீடு செய்வதில் பாராபட்சம் இருக்கிறது. அதான் நிதிநிலை அறிக்கை, வேறு ஒன்றும் கிடையாது. நிதிநிலை அறிக்கையில் ஒன்றுமே இல்லை. இல்லை நாங்கள் இப்போ கூட 9 லட்சம் பேருக்கு முதலமைச்சர் சொல்லி தினமும் 9 லட்சம் பேருக்கு வேலை கொடுக்குறோம். இல்லைன்னு சொல்கிறதில்ல. 100 நாள் வேலை திட்டம் எங்கள் கண்ணு மாதிரி. எங்கள் முத்தமிழறிஞர் கலைஞரும் சோனியா காந்தியும் கொண்டு வந்த திட்டம் ஏழை எளிய மக்களுக்கு, இந்தியாவில் இருக்கக்கூடிய 120 கோடி ஏழை எளிய மக்களுக்காக, கிராமப்புறத்தில் இருக்கின்ற ஏழை எளிய மக்களுக்காக கொண்டு வரப்பட்ட திட்டம். சிறப்பான திட்டம், இருக்கிறதுல ரொம்ப சிறப்பான திட்டம். உங்களுக்கு தெரியும், தமிழ்நாட்டில் வந்து 80,000 கிராமங்கள் இருக்குது, 12,525 ஊராட்சி இருக்குது. அதைத்தான் முதலமைச்சர் சொல்லியிருக்காரு. கிராமங்கள் வாழணும்னா ஏழை எளிய மக்களுக்கு அந்த உத்தரவாதத்தை, வேலைவாய்ப்பு உத்தரவாதத்தை தமிழ்நாடு அரசு முதலமைச்சர் உறுதி செய்கிறார். ஆனால் மத்திய அரசில் அதில் அக்கறை இல்லை. மத்திய அரசுக்கு அக்கறை இல்லை.